கடந்த சில தினங்களா சமூக வலைத்தளங்கள்ல இந்த நடிகையோட வீடியோ ரொம்பவும் வைரலா இருக்கு. நடிகை ரோஜா கூட போறவங்க யாரு, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே தோணிருக்கும். அது வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம செங்குருவி தான். அதாவது திருமூர்த்தி திரைப்படத்துல நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கூட செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவின்னு செம்மையா ஒரு டான்ஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா நடிகை ராவளி. அவங்க தான் இவங்க. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா இப்ப அவங்கள பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க, இப்ப அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்ற ஒரு குட்டி பயோகிராஃபியா தான் இன்னைக்கு நம்ம சினி சமூகம்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 90கள் காலகட்டத்துல பல திரைப்படங்கள்ல நடிச்சு பிரபலமா இருந்தவங்க தான் ராவளி. அந்த நேரத்துல கவர்ச்சி திரைப்படங்கள்ல நடிக்க மாட்டேன், கவர்ச்சியாவும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்த நிலையில இப்போ அவங்களோட லேட்டஸ்ட் புகைப்படங்கள் தான் இணையதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. முன்னணி நடிகர்கள் பலரோடு நடிச்சிருக்காங்க ராவளி. ராவளி அவர்கள் 1990ல அப்படின்ற மலையாள திரைப்படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க. அதுபோல தெலுங்கு திரையுலகில ரொம்பவும் பிரபலமா இருந்தாங்க. தமிழ் சினிமால பட்டத்திராணி அப்படின்ற திரைப்படம் மூலமா அறிமுகமாகறாங்க. அந்த திரைப்படத்துல சாந்தி அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறாங்க. ஆனா அந்த திரைப்படம் அவங்களோட கேரக்டர் பெரிய அளவுல ரசிகர்கள் மத்தியில பிரபலமாகல. அதை தொடர்ந்து புத்தம் புது பூவே அப்படின்ற திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த திரைப்படத்துல நடிச்ச பிறகு தெலுங்கு பக்கம் போயிட்டாங்க நடிகை ரவளி. நடிகை ரவளி தெலுங்குல நிறைய திரைப்படங்கள் மெகா ஹிட்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறவாதே கண்மணியே அப்படின்ற திரைப்படம் மூலமா மீண்டும் தமிழுக்கு வராங்க. அந்த படத்துல கதாநாயகனா வினித் நடிக்கிறாரு. ராவளிக்கு அந்த திரைப்படத்திலயும் அந்த கேரக்டர் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இல்லாமயே இருந்தது. அதை தொடர்ந்து கரிச காட்டு பூவே அப்படின்ற திரைப்படத்துல கஸ்தூரி ராஜா இயக்கத்திலையும் ரவளி நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்துல நெப்போலியன், குஷ்பு, ரவளி நாகமணி அப்படின்ற கேரக்டர்லயும் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் தான் இவங்களோட நடிப்பை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கஸ்தூரி ராஜா அவங்களோட இயக்கத்துல நாகமணி அப்படின்ற கேரக்டர்ல நடிகை ரவளி நடிச்ச கதாபாத்திரம் ரசிகர்களா வியக்க வச்சுச்சு. அதை தொடர்ந்து விஜயகாந்த் நடித்த திருமூர்த்தி அப்படின்ற திரைப்படத்திலயுமே ரவளி நடிச்சாங்க. இந்த திருமூர்த்தி அப்படின்ற திரைப்படத்துல தான் செங்குருவி செங்குருவி காடமட செங்குருவி அப்படின்ற திரைப்பாடல் ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா இருப்பாங்க ராவளி. எந்த அளவுக்கு கிளாமரா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு கிளாமரையும் தாண்டி இவங்களோட அழகு ரொம்பவும் வசீகரமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா தெலுங்குல சில திரைப்படங்கள், சில பாடல்கள் இவங்க கிளாமரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தெலுங்குல மட்டுமே கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ் துறை பக்கமே வரவே இல்ல. தெலுங்குல நிறைய திரைப்படங்கள் நடிச்சாங்க. அதை தொடர்ந்துதான் 2007ஆம் ஆண்டு ரவளிக்கு திருமணம் நடைபெற்றுச்சு. நீலி கிருஷ்ணா அப்படின்றவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2008ஆம் ஆண்டு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதை தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு இன்னொரு பெண் குழந்தையும் பிறக்குது. சில தமிழ் திரைப்படங்கள்லயும் தெலுங்கு திரைப்படங்களையும் அப்பப்ப தலை காட்டிட்டு இருந்தாலும் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் சினிமா போல தெலுங்கு சினிமாலையும் இவங்க நடிக்கிறத விட்டுட்டு அவங்களோட குடும்பத்தை முழு நேரமா கவனிக்கிறதுல போயிட்டாங்க. அது போல அவங்களுக்கு தமிழ், தெலுங்குன்னு சில திரைப்பட வாய்ப்புகள் வந்தாலும் எதையுமே அவங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன்லயும் ரவளி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த புகைப்படமும் பயங்கரமா வைரல் ஆச்சு. அந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து நடிகை ரவளி அவர்கள் திருப்பதிக்கு போயிருக்காங்க. நடிகை ரோஜா அவர்கள் கூட இப்போ சமீபத்துல அவங்க 2 பேருமே திருப்பதியில இருந்து போயிட்டு வரக்கூடிய ஒரு வீடியோ ஒன்னு சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் பிரபலமாச்சு. இந்த வீடியோ பார்த்த பிறகுதான் இவங்க தானே நடிகை ரவளி அப்படின்னு பல பேருக்கும் சந்தேகம் வந்தது. ஆனா நடிகை ரவளி தான் அப்படின்றத பத்திரிகையிலையும் செய்திகள்லையும் படிச்சுமே தான் பல ரசிகர்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா நடிகை ரோஜா கூட நடிகை ரவளி அவர்களை பார்க்கும்போது இவங்க யாருன்னே தெரியல அப்படின்னு தான் பல ரசிகர்களுமே சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே நடிகை ரவளி அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உடல் பருமன் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா இது குடும்ப சூழல், அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்றது எல்லாத்தையுமே பொறுத்துதான் இருக்கு. ஒரு நடிகை உடல் பருமனா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே அவங்கள குறை சொல்லவோ இல்ல அவங்களோ கேலி செய்யவோ கூடாது. ஆனா நடிகை ரவளி அவர்களோட புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க திரைப்படங்கள்ல நடிக்கும் போது ரொம்பவும் அழகா ஸ்லிம்மா இருக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு இது அப்போ இது இப்போ அப்படின்ற மாதிரி இப்ப உடல் பருமனோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள்ல ஒப்பிட்டு சமூக வலைத்தளங்கள்ல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க சில மீம் பேஜஸ். இதுதான் முதல் முறையா நடிகை ரவளி திருப்பதிக்கு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நடிகை ரவளி அவர்கள் ஒவ்வொரு
ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் இல்லனா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடிகை ரோஜா அவர்கள் கூட இவங்க போயிட்டு தான் இருக்காங்க. நடிகை ரோஜா அவர்களுக்கும் நடிகை ரவளிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேருமே அப்பையில இருந்து இப்ப வரைக்குமே ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு சொந்தக்காரவங்க, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்களா தான் இருக்கிறாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸ் இன்னொரு ஆக்ட்ரஸ் கூட ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சாத்தியம் அது கிடையாது. ஆனா நடிகை ரவளி மற்றும் நடிகை ரோஜா அவர்களோட நட்பு பெரும்பாலான டைம்ல அதிகமா பேசப்பட்டிருக்கு. எப்படி இவங்களால மட்டும் இத்தனை கால ஆண்டுகளா எப்படி இந்த ஒரு நட்பு தொடர முடியுது அப்படின்ற மாதிரியே சில பேச்சுகளும் சினிமா வட்டாரங்கள்ல இருக்கதா செய்யுது. நடிகை ரவளி அவர்களோட தங்கச்சி இப்போ தமிழ் சீரியல்ல ரொம்பவும் பிரபலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ப முடியுதா? அது யாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஜீ தமிழ்ல ரொம்பவும் பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய வாரிசு சீரியல். இந்த வாரிசு சீரியல்ல கதாநாயகனுக்கு அம்மாவும் கதாநாயகிக்கு மாமியாராவும் நடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க தான் நடிகை ஹரிதா. நடிகை ஹரிதா தான் ரவளி அவர்களோட தங்கச்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலா எப்படி தெலுங்கு சினிமால நிறைய திரைப்படங்கள் ஹிட் கொடுத்து அத்தனை ஆண்டுகள் நடிகை ரவளி அவர்கள் நடிச்சாங்களோ, அதே போல தெலுங்கு சீரியல்ல நிறைய சீரியல்கள் மெகா ஹிட்டா கொடுத்து ஒரு பணக்கார மாமியாராகவும் ஒரு பணக்கார அம்மாவாகவும் இல்ல என்ன கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் அந்த சீரியல் கதாபாத்திரங்களுக்கு ஏத்த மாதிரியே தான் நடிகை ஹரிதாவும் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அவங்க ஜீ தமிழ்ல வாரிசு அப்படின்ற சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜீ குடும்ப அவார்டுகள் நடந்தது தெரியுமா ரீசெண்டா? அதுல கூட சிறந்த குடும்ப தலைவி அப்படின்ற விருதுமே இவங்க வாங்கியிருப்பாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, அந்த விருதை கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் கஸ்தூரி ராஜா. இதே கஸ்தூரி ராஜா அவர்கள் தான் நடிகை ரவளி அவர்களுக்கு தமிழ் திரைப்படத்துல ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திரம் நாகமணி அப்படின்ற கதாபாத்திரம் கொடுத்து அந்த கதாபாத்திரம் மூலமா தான் எத்தனை திரைப்படங்கள் தமிழ்ல நடிச்சாலுமே பெயர் வாங்கி கொடுத்த கதாபாத்திரமாவும் திரைப்படமாவும் இருக்குது. அக்காவை வாழ வச்ச அதே இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்களோட கையில தான் தமிழ் சீரியல்ல அறிமுகமாகி இந்த முதல் சீரியல்லே விருது வாங்கியிருக்க ஹரிதா அவர்களுக்கும் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஹரிதா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. என்னோட சிஸ்டர் போல என்ன எல்லாருமே பாக்குறாங்க, அதாவது ரவளி போலயே என்னையும் தமிழ் சினிமால பாக்குறாங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நடிகை ரவளி பத்தி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட அக்கா தங்கச்சி உறவு அப்படின்றதும் ரொம்ப ஒரு அழகான உறவு அப்படின்னு சொல்லப்படுது. நீ சினிமால நடி, நான் சீரியல்ல பாத்துக்கிறேன், உன் ட்ராக்குக்கு நான் வரமாட்டேன், என் ட்ராக்குக்கு நீங்க வராதீங்க அப்படின்ற மாதிரியே நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவங்க விஜய் டிவில சில வருடங்களுக்கு முன்னாடி பொண்ணுக்கு தங்க மனசு அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. அதுல கூட நடிச்சிருப்பாங்க. ஆனா நிறைய பேரும் அது நடிகை ரவளி அப்படின்னு தப்பாவும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது நடிகை ரவளி இல்ல, நடிகை ஹரிதா, ரவளி அவர்களோட தங்கச்சி தான். இதுதாங்க நடிகை ரவளி அவர்களோட அழகான பயோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம். சினிமா துறையிலிருந்து விலகி இருந்தாலும் குடும்பத்தை பார்த்திருந்தாலும் இன்னும் இவங்களோட நட்பும் இவங்களோட இந்த ஃபேமும் தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு சினிமாலையும் எப்பொழுதுமே இருந்துட்டு தான் இருக்கு. ரீசெண்டா வெளியான இவங்களோட புகைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இதே போல உங்களுக்கு பிடிச்ச நடிகை நடிகர்களோட பயோகிராஃபி யாரு வேணும் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.